சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பசுமையான ஒரு மலைக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுப்பாக்கம் வீர ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது, இந்த கோவிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன, எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக இயற்கை எழில் கொஞ்சம் அழகிய காட்சி அமைப்புகளோடு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் ட்ரெயினில் வந்து தாம்பரம் வந்துட்டோம். தாம்பரத்துலேருந்து பஸ் பிடிச்சி வண்டலூர் கேளம்பாக்கம் ரூட்டில் புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். அப்படியே பஸ் ஸ்டாப்பை ஒட்டியே கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரம்மாண்டமான அந்த கோவிலுடைய ஆர்ச் வந்து நம்மளை வந்து சூப்பராக வரவேற்குது. எப்பயும் போல் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நவகிரகங்களையும் வணங்கிட்டு கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் கருட பகவானையும் வணங்கிட்டு மலையேற ஆரம்பித்தோம். இந்த மலை வந்து 108 படிக்கட்டுகள் கொண்ட எல்லோராலும் சுலபமாக ஏறக்கூடிய அளவுக்கான ஒரு எளிமையான மலை தான். இந்த படிக்கட்டுகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருந்தது ஏறுறதுக்கு. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே வந்து நீங்கள் மலை உச்சிக்கு போயிட முடியும். ராமாயண யுத்தத்தில் ராவணனுடைய சகோதரர் இந்திரஜித்தினுடைய தாக்குதலுக்கு ஆளான ராமனுடைய சகோதரர் லக்ஷ்மணன், அப்புறம் வானர படைகள் இவங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக ராமபிரானின் கட்டளையை ஏற்று மூலிகையை தேடி சஞ்சீவி மலைக்கு போகிறாரு அனுமன். அப்படி போய் அந்த மூலிகையை தேடும்போது அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால் அந்த சஞ்சீவி மலையவே தூக்கிட்டு வந்துடுறாரு. அப்படி வரும்பொழுது வந்து ஈவினிங் டைம் ஆகிடுது. அதனால் தன்னுடைய வழக்கமான மாலை நேர பூஜைகளுக்காக வர வழியில் ஒரு இடத்துல தங்குறாரு. அப்படி அவர் வந்து இறங்கின இடம் தான் வந்து இந்த புதுப்பாக்கம். அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சு அனுமன் வந்து புறப்பட்டு போயிடுறாரு. அவருடைய பாதம் பட்ட அந்த மலையில் வந்து அனுமன் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாங்க பிற்காலத்தில். அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் தான் இங்கே கோவில் கட்டினதாகவும் பல்லவ மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோவிலுடைய திருப்பணிகள்லாம் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து இந்த கோவிலுடைய தல வரலாறுகள் சொல்லக்கூடிய தகவல்கள் தான். இந்த மாதிரி ராமபிரானின் புகழ்பாடும் பாடல்களை கேட்டுக்கிட்டே வந்து நாங்கள் படி ஏறிட்டோம். மலை உச்சியில் அந்த கோவிலுக்கு வந்த உடனே அந்த வியூலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. சென்னைக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இப்படி ஒரு பசுமையான இடமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த காட்சிகள்லாம். கோவில் பிரகாரத்தில் அந்த வெளிப்பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாட்டு முறைகள்லாம் வந்து கல்வெட்டுகளில் பொறிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் வழக்கம் போல் மலைக்கோவில்களுக்கே உரிய இந்த வானரங்களுடைய சேட்டைகள். இங்கே பாருங்கள், ஒரு குரங்கு எப்படி தண்ணி குடிக்குது அப்படின்னு. ராமநவமி, அனுமன் ஜெயந்தி இந்த மாதிரியான சிறப்புமிக்க நாட்களில் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்களோட வருகை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பௌர்ணமி நாட்கள்லையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும், பக்தர்களோட வருகை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பௌர்ணமி நாட்கள் அனுமன் வந்து இந்த மலையை சுற்றி கிரிவலம் வர்றார் அப்படிங்கிறது பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து நாமளும் இதே மாதிரி பௌர்ணமி தினத்தில் வந்து கிரிவலம் போனால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படிங்கிற அடிப்படையில் பக்தர்களோட வருகை வந்து பௌர்ணமி தினங்களில் அதிகமாக இருக்குது. வெயில் அதிகம் இல்லாத, பனி இன்னும் நீங்காத ஒரு காலை பொழுது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோவில். பனிமூட்டமான சூழல், பச்சை பசேல் மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி அமாவாசை நாட்களுமே வந்து இந்த கோவிலில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. புது செங்கல்ல ராமநாமம் எழுதி அதை எடுத்துகிட்டு வந்து மலை மேலே ஆஞ்சநேயர்கிட்ட வச்சு வழிபட்டாக்கா வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் பக்தர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோவிலுடைய முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான். அதாவது தேங்காய் கட்டி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மட்டையோட கூடிய முழு தேங்காயை வந்து இந்த மாதிரி மரத்தில் கட்டி வச்சு வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சு வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான். ஆனாலும் இந்த தேங்காய் கட்டி போடுற வேண்டுதல் வந்து இங்கே ரொம்பவே வந்து பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் விஷுவலில் எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த தேங்காய் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் ஆஞ்சநேயருடைய பாதம் இருக்குது. இந்த பாதத்தை வணங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கோவிலை சுற்றி வந்தோம். இது வந்து வாகனங்கள் மேலே வரைக்கும் வர்றதுக்கான வழி. 2 வீலர் 4 வீலரில் வர்றவங்க இந்த வழியில் தான் வர்றாங்க மேலே வரைக்கும். என்ன இருந்தாலும் படிக்கட்டில் நடந்து மலையேறி வர்றது தான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சிறப்பான வழிமுறை இந்த மலைக்கோவில்களை பொறுத்த வரைக்கும். அனுமன் தலங்கள்லேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அனுமன் தலமாக விளங்கக்கூடிய இந்த புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோவில் வந்து நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைத்ததன் மூலமாக பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற ஒரு முக்கியமான ஒரு மலைக்கோவிலாக இருக்குது. வாகனங்கள் வந்து மலை மேலே வர வழி சொன்னல, அந்த வழிக்கு பக்கத்தில் தான் வந்து பக்தர்களுடைய வசதிக்காக ரெஸ்ட் ரூம்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. மலை உச்சியிலேருந்து பார்க்கும்பொழுது அந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ஹைவேஸில் வாகனங்கள் போகிறதுலாம் அப்படியே நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள். பரபரப்பான சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும். தரிசனம் முடிச்சுட்டு ராமர், அனுமன் பக்தி பாடல்களை கேட்டுக்கிட்டே இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே வந்து கீழே இறங்க ஆரம்பித்தோம்.
இறங்குற வழியில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த க்ளீன் அண்ட் க்ரீன் காட்சிகள் வந்து நம்மளை ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதே மாதிரி மனசுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் ரொம்ப அமைதியான ஒரு மனநிலையும் ஃபீல் பண்ண முடிஞ்சது. மலை ஏறினதுலையோ இறங்குனதுலையோ எந்த விதமான டயர்ட்னஸும் ஆகலை. அதே நேரத்தில் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக உற்சாகமாக ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது இந்த அழகான ஆன்மீக மலைப்பயணம். கம்பீரமான அனுமனையும் கருட பகவானையும் மறுபடியும் ஒரு முறை வணங்கிட்டு அங்கேருந்து புறப்பட ஆரம்பித்தோம். சென்னை சுற்று வட்டாரத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் ஒரே நாளில் வந்து போகக்கூடிய ஒரு எளிமையான அருமையான அழகான இயற்கை எழில் கொஞ்சம் பசுமையான காட்சி அமைப்புகளோடு கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு மலைக்கோவில் இந்த புதுப்பாக்கம் வீர ஆஞ்சநேயர் கோவில். மெயின் ரோட்லேருந்து கோவிலுக்கு போகக்கூடிய அந்த பாதையில் வந்து அங்கங்கே ஓரத்தில் வந்து ஒரு சில இடங்களில் குப்பையெல்லாம் போட்டு கொளுத்தி வச்சுருந்தாங்க. அது ஒரே புகைமூட்டமாக இருந்தது நாங்கள் போன டைமில். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சுற்றுப்புறத்தை வந்து அதுவும் குறிப்பாக இந்த நிறைய பக்தர்கள் வந்து போகக்கூடிய இந்த மலைக்கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ மூலமா பதிவு பண்ணிக்கிறோம். தாம்பரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக பஸ் கிடச்சிது. ரோடை கிராஸ் பண்ணி பஸ்ஸை பிடிச்சி தாம்பரம் வந்து சேர்ந்துட்டோம். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஒரு முறை இந்த அழகான மலைக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தேங்க்யூ.